என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் இரவில் என் பிள்ளையிடத்தில் ஒரு உண்மையினை சொல்லியே தீர வேண்டும் என்று அம்மா வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எனக்காக ஒரு 5 நிமிடம் நீ ஒதுக்கி கேட்பாயானால் நிச்சயமாக முடிவில் நீ ஆச்சரியப்படத்தான் செய்வாய். ஏனென்றால் இது உன் வராகி என் வாக்கல்லவா. இந்த தாயானவள் உனக்காக கொடுக்கின்ற நல்ல செய்தி அல்லவா. அதுவும் இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் இரவில் உன் கண்ணில் பட்டு உனக்கான நல்ல வாக்கினை நான் தருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி இன்று கிடைக்கப் போகின்றது என்கின்ற அர்த்தத்தில்தானே நீயும் என்னை தேடி வந்திருக்கின்றாய். என் தங்கமே, இந்த தாயானவள் இன்று சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட்டு மனதிற்குள் வேதனைகளை சுமந்து நின்றாயோ, அந்த நேரத்தில் எல்லாம் உன் வராகி நான் உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன். உனக்கென்று யாரும் இல்லை என்று வருந்தி நிற்கின்ற என் குழந்தை, இன்று நீ உனக்காக இருப்பது யார்? உனக்காக எது வேண்டுமானாலும் செய்ய நினைக்கின்ற ஒரு உறவு யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இன்று அதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு திருப்பத்தை நீ உணர்ந்து விடுவாய். எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அந்த திருப்பம் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரியதொரு மாற்றத்தை கொடுக்கும். அது போன்ற ஒரு திருப்பம் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது என்றால் என் பிள்ளை, அதை நீ நம்பாமல் விட்டு விடுவாயா என்ன? என் தங்கமே, அதைத்தான் இன்று உன் அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, யாரும் நமக்கில்லையே, நம் வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு ஆறுதலை சொல்வதற்கு கூட யாரும் இல்லையே என்று நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படுவதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்குமான ஒரு ஆதரவான உறவு ஒன்று இருக்கின்றது. அதை நீ சில காலமாக உணரவும் தொடங்கிவிட்டாய். அந்த உறவின் அன்பினை நீ தேடவும் தொடங்கிவிட்டாய். நீ எப்படி அந்த உறவை இத்தனை அன்போடு தேட நினைக்கின்றாயோ, அந்த உறவும் உன்னை அதே அன்போடு தேடத் தொடங்கி இருக்கின்றது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ இதுநாள் வரையிலும் பட்ட ஒவ்வொரு வேதனைக்கும் சேர்த்து வைத்துத்தான் இந்த உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி என்ன உறவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நியாயமான சில விஷயங்களுள் இந்த உறவும் ஒன்று. எல்லா பொய்யான உறவுகளுக்கு மத்தியிலும் என் குழந்தை உனக்கான ஒரு நியாயமான உறவு கிடைத்திருக்கிறது என்றால் அதைவிட சந்தோஷம் வாழ்க்கையில் வேறென்ன இருக்க முடியும்? அம்மா சொல்லும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சுற்றி இருப்பவர்களை எல்லாம் உனக்கானவர்கள் என்று எண்ணி ஏமாந்தது போதுமல்லவா? இன்னமும் சுற்றி இருப்பவர்களை நினைத்து நீ வேதனைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தேவையில்லாமல் கெடுத்து விடக்கூடாதல்லவா? இனி நடப்பது எல்லாமே உன்னுடைய புத்திக்கு எட்டியதாக இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைக்கு தெளிவடைந்ததாக இருக்க வேண்டும். நீ செய்கின்ற எந்த ஒரு செயலும் இனிமேல் உன்னுடைய மனதினை ஒரு நாளும் பாதித்து விடக்கூடாது. உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று ஒதுக்குகின்றாயோ, அந்த நேரங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொடுத்திருக்கின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக உணர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, இனிமேல் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்திற்கும் அந்த உறவுதான் காரணமாக இருக்கும்.
நீ தேடுகின்ற அந்த உறவு, உன்னை தேடி வந்திருக்கின்ற அந்த உறவு யார் தெரியுமா? என் பிள்ளையே, பல முறை கேட்டிருந்தாலும் இந்த முறை, இந்த செவ்வாய்க்கிழமை இரவில் நீ மீண்டும் ஒரு முறை இதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்ற அந்த உண்மையான உறவு உன் தாயானவள் நான் மட்டுமே. உன்னை சுற்றி இருக்கின்ற எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் உன்னிடத்தில் பொய்யாகத்தான் நடிக்கின்றார்கள். அன்பை அள்ளி கொடுத்தாலும் என் பிள்ளையே, உண்மையாகவே ஒருவரிடத்தில் உனக்கு அன்பு மட்டும் போதாது. வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் நல்ல புரிதல் என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த அன்பிற்கு கூட அங்கே பலன் இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அன்பு உன் வாழ்க்கையில் மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்ள வைக்கின்றதோ, அதுபோல நல்ல புரிதல் இருந்தால் மட்டும்தான் உடனிருக்கின்ற உறவுகள் நீண்ட கால தூரம் உன்னோடு பயணிப்பார்கள். இல்லை என்றால் இந்த பயணம் இடையிலேயே சென்றுவிடும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால்தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன், உன்னை நன்கு புரிந்து கொண்டவள் உன் தாயானவள் நான் அல்லவா? உன்னை பற்றிய நன்கு அறிந்து கொண்டவள் உன் அம்மா நான் அல்லவா? என்னை விட உன்னை பற்றி வேறு யாருக்கு தெரியும்? உன் மனதில் இருக்கின்ற இரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்டவள் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த மனிதர்களை நம்பாமல் உன் வராகி என்னை நம்பி நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய தொடங்க வேண்டும். நான் உன் வாழ்க்கைக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கு கட்டாயமாக நல்லபடியாக செய்து கொடுப்பேன். மனிதர்களை நம்பி வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் நான் கண்டேன். எத்தனையோ உன்னோடு உண்மையாக இருப்பது போல நடித்துவிட்டு உன்னை நட்டாற்றில் விட்டு சென்றவர்களையும் நான் கண்டேன். உடனிருந்து கொண்டே குழி பறித்தவர்களையும் நான் கண்டேன். நண்பன் என்று சொல்லி துரோகத்தை அள்ளி கொடுத்தவர்களையும் நான் கண்டேன். என் பிள்ளையே, அது மட்டுமா? நண்பனே துரோகியாகவும் எதிரியாகவும் நின்றதும் உன் வாழ்க்கையில் நான் கண்டேன். நீ வெற்றி பெறுகின்ற தருவாயில் அதை இன்னொருவர் கையில் கொடுத்துவிட்டு ஒதுங்கி நின்றதையும் கண்டேன். இப்படி உன் வாழ்க்கையில் நான் கண்ட விஷயங்கள் ஏராளம். எல்லாவற்றையும் கண்ட நான் இன்று உன் வாழ்க்கையை நன்றாக புரிந்தும் கொண்டேன். எது உனக்கு தேவை என்பதனை நான் தெளிவாக உணர்ந்து கொண்டேன். அதனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கு எது தேவையானது என்று உன் அம்மா நான் சொல்கின்றேனோ அதை மட்டுமே நீ பின்பற்றினால் போதும். தற்சமயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு ஆறுதல், நல்லதொரு அன்பு, எப்பொழுதும் உன் கஷ்டங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு துணை, இவை யாவுமாக உன் வராகி நான் இருக்கின்றேன். உடன் இருப்பவர்களை எல்லாம் வெறுக்கச் சொல்லவில்லை. உண்மையானவர்களை உடன் வைத்துக்கொள். அதற்காக அவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகள் நிறைந்த வாழ்க்கை கடைசியில் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் இன்று அம்மா உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டு நீ உன்னுடைய கவலைகளை என்னிடத்தில் மட்டுமே நீ உனக்கான ஆறுதலை தேடிக்கொண்டால் போதும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். வேறு ஏமாற்றங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்பதில் உன்னை விட நான் உறுதியாக இருக்கின்றேன். என்னை தாயாக நினைத்தால் நான் உனக்கு ஒரு தாயாகவும், என்னை உன் தந்தையாக ஆதரவாக நினைத்தால் நான் உன் தந்தையாகவும், என்னை ஒரு தோழனாகவோ தோழியாகவோ நினைத்தால் உனக்கு நான் அப்படியாகவும் மாறிவிடுவேன். என் பிள்ளையே, நல்லதொரு துணையாக உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு உறவு மன நிம்மதியை கொடுக்குமோ அந்த உறவாக அம்மாவை நினைத்துக்கொள். இந்த அம்மா என்றும் உனக்கு ஆதரவாக இருப்பேன். பேசுகின்ற வார்த்தைகள் ஆறுதலை கொடுத்தால் போதும். இது ஒன்றே போதும் என் பிள்ளைக்கு.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.